ஐம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஃபர்டிலிட்டியான காசஸும் அதோட ட்ரீட்மெண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் பேபிக்காக 1 இயராக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா அதை நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஸ்டிஷியன் இல்லைனா கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் இல்லைனா கவுன்சிலிங் எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூட்ரஸில் என்னென்ன ரீசன்ஸ்னால உங்களுக்கு பாப்பா தங்காமல் போகலாம் அப்படின்னா, அந்த யூட்ரஸ்க்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதை நம்ம எண்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த உள் சுவடில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு பேபி தங்குறதுல ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட் கர்ப்பப்பைக்குள்ளேயோ கர்ப்பப்பைக்கு வெளியோ சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம். அதை நம்ம ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு உள்ளேயும் இருக்கும். சம்டைமில் அந்த சுவரில் பதிஞ்சிருக்கும். சம்டைம் பார்த்தீங்கன்னா அந்த சுவருக்கு வெளியே இருக்கும். சுவருக்கு வெளியே இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்சீரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கட்டிகள் கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்கிறப்ப அது கர்ப்பம் தங்குறது பாதிக்காது. அதுவே அந்த கட்டிகள் கர்ப்பப்பைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு, இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அந்த மாதிரி சொல்லுவோம். இது அந்த கர்ப்பப்பைக்குள்ள அந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டியை சம்டைம் டிஸ்டர்ப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரு தங்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில பேர்த்துக்கு கர்ப்பப்பைக்குள்ளே தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். அது நம்ம செப்டேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக ஸ்கேன்லாம் பார்த்தா கூட நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஹிஸ்டோஸ்கோப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதை நம்ம யூட்ரஸ்குள்ளே லைட் அடித்து பார்க்குறப்ப தான் அந்த செப்டம் இருக்கிறத நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க தொந்தரவுகள்னால உங்களுக்கு குழந்தை தங்குறதுல நீண்ட காலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் குழந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னு நீங்கள் ஏதாவது அபார்ஷன் பண்ணியிருந்தீங்க, டாக்டரே இந்த பாப்பா வேணாம் அப்படின்னு அபார்ஷன் பண்ணியிருக்கப்ப சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த பாப்பாவோட போன் ஏதாவது போய் யூட்ரஸில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த பாப்பா தங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கும். அதையும் நம்ம இந்த ஹிஸ்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு யூட்ரஸ்குள்ளே லைட் அடித்து பார்க்குறப்போ நம்ம கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் உங்களுக்கு குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்புகளை சீக்கிரம் ஏற்படுத்திடலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தோம்னா கர்ப்பப்பைக்குள்ளே என்ன தொந்தரவுகள்னால உங்களுக்கு குழந்தை தங்காமல் போகுது அப்படின்றதுக்கான காரணங்கள் பார்த்தோம். அடுத்து கர்ப்பப்பைக்கு வெளியே அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு பாப்பா தங்குறதுல தள்ளி போயிட்டே இருக்கும். இன்கேஸ் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, தண்ணி கோர்த்துட்ருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கேனில் என்ன ஃபைண்டிங் கொடுப்பாங்கன்னா ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டியூப்பில் தண்ணி இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது கரு தங்குனாலும் அதை நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், வளர விடாது. அதனாலேயும் உங்களுக்கு குழந்தை தங்குறது தள்ளி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஃபெலோப்பியன் டியூபுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஓவரிஸ் இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு. அந்த ஓவரிஸில் மாதம் மாதம் எக் வரும். அது ஓவுலேஷன் சொல்லுவோம். இப்போ அந்த ஓவரியில் எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் இருக்குது, இல்லைனா சாதா சிம்பிள் சிஸ்ட் இருக்குது, நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஓவுலேஷன் உங்களுக்கு கரெக்டாக நடக்காது. அதுதான் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கும் உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் உங்களுக்கு ஓவரிஸ்லையும் இருக்கலாம். அது பக்கத்தில் இருக்க யூட்ரஸ் எல்லா இடத்துலையும் அது பரவலாக பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனாலையும் உங்கள் குழந்தை பேர் தங்காமலே போகலாம். இது ஃபீமேல்ஸ்க்கு ஒரு காமன் ரீசன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து மேல் பார்ட்னருக்கு வரப்போ மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா செமன் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். இப்போ அந்த செமனில் ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லைனா மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, மார்ஃபாலஜி பார்ப்போம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் குழந்தை தங்குறது தள்ளி போயிட்டே இருக்கும். அடுத்து அவங்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இல்லை ரீட்ரோகிரேட் எஜாகுலேஷன், இல்லை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலுமே குழந்தை பேர் தங்காமலே போகும். யூட்ரஸ்குள்ளே இன்ஃபெக்ஷன் இல்லாமல் சர்விக்ஸ், வெஜைனா அதில் ஏதாவது உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் பேபி தங்குறது தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3 to 6 மந்த் ரெகுலராக ட்ரை பண்ணுறீங்க. பீரியட்ஸ் டே 10லேருந்து டே 20 வரைக்கும் ஆல்டர்னேட் டேஸ் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, பேபி தங்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்கேனு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில கப்பிள்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்கும். செமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்கும், ஓவுலேஷன் நடக்கும்.
அந்த டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து எக்ஸ்ரே இல்லைன்னா ஸ்கேன் எடுப்போம். சலைன் சோனோகிராஃபின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டும் நார்மலா இருக்கு. ஆனாலும் அவங்க கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கப்ப நான் சொன்ன மாதிரி யூட்ரஸ்குள்ள லைட் அடிச்சு பார்க்குறது, லேப்ரோஸ்கோப் பண்றது அந்த மாதிரி பண்ணா துல்லிதமா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு, அதுக்குரிய சிகிச்சை வந்து எடுக்கிறப்போ, நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல இன் ஷார்ட் என்ன பார்த்தோம்னா, நீங்க குழந்தை பேர் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, கன்சீவ் ஆக மாட்டேங்கிறீங்கன்னா, அதுக்குரிய காரணங்கள் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். கர்ப்பப்பைக்குள்ள இருக்கலாம், வெளிய இருக்கலாம், அந்த டியூப்ல இருக்கலாம், இல்லன்னா ஓவரீஸ்ல இருக்கலாம், இல்லன்னா வந்து மேல் பார்ட்னர் கிட்ட அந்த செமன் அனாலிசிஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லயே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அந்த மாதிரி. ஸோ கரெக்ட்டா இதுதான் ரீசன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ, நீங்க சீக்கிரம் கன்சீவ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க் யூ.